Voice of Tamil 24. படம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தோட டைட்டிலுக்கும் படத்துக்கும் தான் சம்மந்தம் இல்லை. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் யோகி பாபு அந்த லேடி கெட்டப்லாம் உண்மையிலே என்னடா நம்ம யோகி பாபு லேடி கெட்டப் ஆல்ரெடி அவர் பார்க்கும்போதே அது மாதிரி தான் இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும். உண்மையிலே போன படத்துக்கு இந்த படம் நல்லா பெட்டராக இருந்துச்சு. நல்லா இருக்குது. உண்மையிலே யோகி பாபு காமெடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய படத்தில் வந்த மாதிரி தான் ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. உண்மையிலே அது ஒரு படி மேலே போய் விஜய் சேதுபதி ஆல்ரெடி ஒரு ரூட்டில் தான் போவார். இந்த கதை தான் போனோம், இப்படி தான் பண்ணிட்டு அதை மீறி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்காது. விஜய் சேதுபதி முன்னாடி நடித்த படத்தில் ஏதோ ஒரு படம் மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை இதை விட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஆல்ரெடி அவர் படங்கள் ஒன்று ஃபேமிலிக்குள்ளே போவார், இல்லை அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு பண்ணுவார். அதுமாரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை இப்போ செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் போரிங்காக இருந்தது. ஓகே படம் அவ்வளோதான். ஸோ இந்த படம் வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஃபேமிலிஸாக, யங்ஸ்டர்ஸாக, குழந்தைங்களுக்கு? எல்லாருக்குமே பிடிக்கும். நான் ஃபைட்டு காமெடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. யோகி பாபு அவரோட காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்களா? நல்லா தானே இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஒன் டைம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. 2.5 மணி நேரம் ஏதாவது போரோ லேகிங் இருக்கா? இல்லை நல்லா தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் போச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எங்கே போயிட்டு சூப்பராக இருந்தது. ஆக்டிங் சூப்பராக இருந்தது. படம் எப்படி இருந்துச்சு? எப்படி நல்லா இருந்ததா? விஜய் சேதுபதி ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. சூப்பரா இருந்ததா? எப்படி இந்த ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்றது எல்லாமே கிரிமினல் மாதிரி பண்ணாரு. ஓகே, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நடுக்கூடாது இனிமேல். ஆமாம், அவ்வளோ காசு வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? படிச்சதுன்னா குடும்பம், குட்டி, வீடு, வாசல் இப்படிதான். ஓகே. ஸோ இதில் லவ் சீன்ஸ்லாம் அவ்வளோவா இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? லவ் சீனில் அவ்வளோ இல்லை. ஒரு சீன் 2 சீன் வருது. ஓகே. இல்லை சாங்ஸுமே அவ்வளோவா காட்டலையே. அதை பற்றி தான் ஃபீல் 2 சாங்ஸ் தான். சரி. ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன்ஸு ஃபைட்லாம் எப்படி இருக்கு? ஃபைட்லாம் நல்லா பண்ணிடுறாங்க ப்ரோ. நீங்கள் பாருங்கள், படம் பார்த்து சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு வேணால் ஸ்க்ரீனை கொஞ்சம் நிறைய கொடுத்தா நல்லா இருக்கும். படத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. படத்தோட டைட்டில் விட மாட்டாங்கடா, நான் என்னடா பண்ணும். படத்தோட டைட்டிலுக்கும் படத்துக்கும் என்ன சார்? படத்தோட டைட்டில் ஏஸ்னு வச்சிருக்காங்க. அது ஒரு சீன் ஒன்று நல்லாயிருக்கும். கேம் ஆடுற சீன் அது நானே எதிர்பார்க்கல. நம்மளுக்கு புரியாது தான், ஆனால் அந்த சைடில் அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் விளாட்ற மாரி இருக்கும், நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதி முன்னாடி நடித்த படத்தோட கம்பேர் அந்த மாதிரி இந்த படமும் இருக்குன்னா அந்த மாதிரிலாம் அண்ணன் எப்பவுமே ஒரே மாதிரி தான். அண்ணன் சிரிப்பு அவ்வளோதான், பரம்பு. அந்த மனசுக்கே சுகந்தி அக்கா வருவேன். அவருக்காக நான் கண்டிப்பாக நின்று பேசுவேன். ஓகே, ஒன்றும் படம் வந்து மேக்கிங்லேயோ இதுலேயோ கோளாறுலாம் கிடையாது. ஒரு புதுமுக டைரக்டர் ஓரளவுக்கு ஏதோ அவரால் முடிஞ்சதை எடுத்து வச்சுருக்காரு. சூப்பர். ஓகேவா? ஓகே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.